அதிசய அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயம் நடக்கும் நிச்சயமா. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஜேர்னலிஸ்ட் டேபிள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. அதிமுக கூட்டணியில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. நீங்கள் ஒரு ஜெல்லாகாத ஒரு நிலை, பாஜக தான் பிரச்சனை காரணம் அப்படின்றத நீங்கள் ரெண்டு பேருமே சொன்னீங்க. திமுக கூட்டணி இன்டாக்டாக தானே இருக்குது. இப்போ எடப்பாடி பழனிசாமி எங்கள் கூட்டணிக்கு புதிய கட்சிகள் வருவாங்கன்னு சொன்னார்னா அங்கே கூட்டணி வலுவாக இல்லை, வருவாங்கன்னு சொல்கிறார். ஆனால் திமுக தலைவர் ஸ்டாலினும் அதே தானே சொல்கிறார், புதிய கட்சிகள் எங்கள் கூட்டணிக்கு வருவார் அப்படின்றார். ஓபிஎஸ் வரைக்கும் கூப்பிட்டு பார்க்கறது, இது இவங்களும் பலவீனமாக தான் இருக்காங்களோ, இந்த கூட்டணி இன்டாக்டாக இல்லையோ அப்படிங்கிற ஒரு பார்வை ஏற்படுத்திடாதா? இல்லை, ஓபிஎஸ் போய் சந்தித்தது அப்படிங்கிறது அரசியல் வரலாற்றுலேயே அது ஒரு புதிரான விஷயம். ஏன்னா அன்வர் ராஜா போனப்பே லைட்டாக பேசினாங்க. ஏன்னா அன்வர் ராஜா, ஏன்னா அவங்க ராம்நாட்டில் அன்வர் ராஜாங்கிறவர் சாதாரண நபர் கிடையாது. எம்ஜிஆர் உடல்நிலை சரியில்லாதப்ப ஒரு கமிட்டி போட்ட போது எம்பியே இல்லைனாலும் ஒரு ஆள் இருக்கணுங்கிறப்ப அன்வர் ராஜா இருந்தார். எம்ஜிஆர் ஆட்சியில் ஒரு முக்கியமான நபர் அன்வர் ராஜா. அது அவங்களும் ஜெயலலிதா அம்மையாரும் இருந்தாங்க. அமைச்சரா இல்லாதவங்க ரெண்டு பேர். கரெக்ட், ஜெயலலிதா அம்மையார் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களும் இருந்தாங்க, அன்வர் ராஜா, மற்றவங்களாம் அமைச்சர்கள். அந்த அளவுக்கு அன்வர் ராஜா ஒரு முக்கியமான நபர். தென் தமிழகத்தில் ராம்நாடுங்கிறது முஸ்லிம்ஸ் பெல்ட். எந்த அளவுக்கு எம்ஆர் பெல்ட், மறவர் பெல்ட்டோ அந்த அளவுக்கு முஸ்லிம்ஸ் பெல்ட்டு. எந்த அளவுக்கு அன்வர் ராஜா போன்றவர்கள்லாம் அதிமுகவுக்கு அங்கே வேலை பார்த்தாங்க அப்படின்னா, இந்த 2014 திமுக டோட்டல் அடி வாங்குச்சுல, அந்த தேர்தலில் கூட திமுக முஸ்லீம் கட்சிகள் எல்லாம் திமுகவோட கூட்டணி, முஸ்லீம் லீக், தமுமுக எல்லாமே. ஆனால் நிப்பாட்டின கேண்டிடேட்டு முஸ்லீம் கேண்டிடேட்டு திமுக. இங்கே முஸ்லீம் கட்சிகள் கூட்டணியே இல்லை ஜெயலலிதாட்ட. நிப்பாட்டின கேண்டிடேட்டும் இந்து கேண்டிடேட்டு. ஆனால் அங்கே அன்வராஜா நின்னார். ஆனா முஸ்லீம் கட்சிகள் கூட்டணி, திமுக ஒரு மைனாரிட்டி ஃபேஸ் இருக்கு. அப்படி இருந்து அங்க அவங்க தான் வெற்றி பெற்றாங்க. இல்லை, நான் ஏன் சொல்றேன், அந்த அளவுக்கு இவங்க என்னதான் இது முஸ்லீம் கட்சி, முஸ்லீம்னா கொஞ்சம் திமுகவுக்கு, மறவர்னா அப்படியே ஏடிஎம்கேக்குன்னு சொன்னா கூட அங்க இருக்க முஸ்லீம் லேடிஸ் முதற்கொண்டு குடும்பமா ரெட்டலைக்கு தான் ஓட்டு போட்டாங்க. ஏன் அன்வர் ராஜாலாம் என்ன அளவுக்கு முக்கியத்துவமானவர், அதிமுக வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்தவர் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன் நான். அப்படிப்பட்டவர் அறிவாலயத்துக்கு வந்ததே ஒரு சின்ன சலசலப்பு தாங்க. அன்வர் ராஜாவே வந்துட்டார். ஏன்னா அவர் அவ்வளோ அதுக்கு தான் தயங்கிக்கிட்டு இருந்தார். பாஜக கூட்டணி அவர் தயங்கிட்டு இருந்தது அதிமுக விட்டுட்டு போகணும். அதிமுகலாம் அவங்களுக்கு ஒரு ரத்தம் மாதிரிங்க, நாடி நரம்பு மாதிரி அதிமுக அன்வர் ராஜாக்கெல்லாம். அவரே அங்கே வந்தது. ஓபிஎஸ் போனதெல்லாம் எனக்கே கொஞ்சம் அதில் அதிர்ச்சியாகவும் ரொம்ப முரண்பாடாகவும் இருந்தது. ஓபிஎஸ்லாம் எனக்கு தெரிஞ்சு திமுக கூட்டணிக்கோ இல்லை திமுகவுக்கோ அந்த மாதிரிலாம் போக மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். அது ஒரு சந்திப்பு தான் ஏதோ நடந்திருக்கு. அது கேட்டால் அண்ணன் இறந்ததுக்கு போகிறோம் அப்படின்னு ஏதோ ஒரு காரணம் சொல்கிறாங்க. ஆனால் ஏதோ ஒரு அரசியல் நடக்காமல் இருந்திருக்காது, பேசாமல் இருந்திருக்க மாட்டாங்க. அவர்களை பொறுத்தவரை என்ன பார்த்துருப்பாங்க, ஒரு அரசியலில் ஒரு எதிர் முகாமில் இருந்து ஒரு முக்கியமான தலை விலகுது, பிரியுது அப்படிங்கிறப்ப திமுக தவிர்த்துருங்க. தேமுதிக மாதிரியான ஒரு கட்சியை இப்போ சாரே சொன்னார், திமுகவினுடைய தொடர்பு எல்லைக்குள்ள தேமுதிக வந்துருச்சு. நீங்க ஏற்கனவே பகிர்ந்து கொடுக்கறதுக்கு ஒரு வார இதழில் போட்டிருந்தாங்க. திமுக கூட்டணி கட்சியில் எதிர்பார்க்கிற தொகுதிகள்னு போட்டு பார்த்தா அவங்க எதிர்பார்க்கிற எல்லா தொகுதியும் சேர்த்தா 280 தொகுதிக்கு மேலே போகுது. நீங்க பக்கத்தில் ஏதாவது இன்னொரு ஸ்டேட்டையும் சேர்த்துக்கிட்டாதான் இங்கே கூட்டணிக்கு நீங்க சீட்டே கொடுக்க முடியுன்ற இடத்துல புதிய கட்சிகளை இழுக்கிறது அது ஒரு நெரேட்டிவா ஒரு பலவீனத்தை ஏற்படுத்தாதான் நான் கேட்கிறேன். இல்லை, அவங்க இழுக்கிறாங்கன்னு அவங்க முயற்சி செய்ய, அதாவது ஏவா வேலு முயற்சி செஞ்சாருன்னு ஒரு தகவல் வருதுங்க. ஏவா வேலு தான் முயற்சி செஞ்சாரு. ஆனா எனக்கு தெரிஞ்சு பிரேமலதா அதுக்கு முன்னாடி இருந்தே முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பிரேமலதா எப்போ வேலு அவர் ஏங்க தானா முயற்சி இல்ல அப்படி ஒரு செய்தி வந்தது. ஸ்டாலினை விட ஏவா வேலு செல்வாக்கா இருக்காங்க. இல்ல, பிரேமலதா விஷயத்தை பொறுத்தவரை அப்படி ஒரு செய்தி வந்ததுங்க. இவங்க மூலமா அவங்க ட்ரை பண்றாங்க. ஆனா நான் அதைத்தான் நான் மறுத்து தான் சொல்றேன். அவங்கெல்லாம் முயற்சி செய்யறாங்க, எப்படியாவது டிஎம்கே கூட்டணிக்கு வாங்கங்கிற நிலைமையில டிஎம்கே இல்லை. ஆனா வர்றாங்கிறப்ப அவங்க ஒன்றும் டக்குன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரிலாம் பேச மாட்டாங்க. பிரேமலதா ஏற்கனவே முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க நாங்கள் ஏடிஎம்கே அலையன்ஸ்ல இருக்கிறோன்னு அவங்க சொல்லலை, பிஜேபி அலையன்ஸ்ல இருக்கிறோன்னு சொல்லாம தான் அவங்க இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் பிரேமலதா சந்திப்பு நடக்குது. ஸோ இப்படி நடக்கும்போது திமுக அதை விரும்புது அப்படிங்கிறத தாண்டி வர்றவங்களை வேணான்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதிமுக செல்வாக்கா இருக்கிற சில தொகுதிகளில் உங்களுக்கு தேமுதிக செல்வாக்கா இருக்கு. அது குறிப்பா திருமங்கலம், அருப்புக்கோட்டை இந்த மாதிரி பகுதியில், ரிஷிவந்தியம், மேற்கு மண்டலத்தில் சில, அதாவது திமுக வீக்கா இருந்து அதிமுக செல்வாக்கா இருக்க சில சட்டமன்ற தொகுதிகளில் தேமுதிக கடந்த பார்லிமெண்ட் தேர்தல் ரிசல்ட் வரையும் பார்க்கும்போது அவங்க செல்வாக்கா இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் வருது. அப்படி பார்க்கும்போது எதுக்கு அந்த மாதிரி இடங்களையும் விடுவான? திருமங்கலம்லாம் இன்னும் ஏடிஎம்கேக்கு செல்வாக்கா இருக்கு மதுரையில். இதுக்கு பிறகுமே உங்களுக்கு திருமங்கலம் ஏடிஎம்கேக்கு செல்வாக்கா இருக்கு. அப்போ திருமங்கலம், ரிஷிவந்தியம் இது எல்லாமே தனித்தனியாக ஒரு பாக்கெட்ஸ். இப்போ இந்த ஒரு சில பாக்கெட்ஸுக்காக நீங்கள் ஒரு கூட்டணியை முடிவு பண்ண முடியுமா? இப்போ ஒரு கட்சி ஒரு இடத்துல ஒரு பகுதியில் வலுவா இருக்கு அப்படிங்கும் போது அவங்களுக்கு ஒரு சீட்டை கொடுத்து உதயசூரன் நிப்பாட்டுவாங்க.
அதிமுக ரெட்டை நிப்பாட்டுவாங்க. நீங்க அப்படி தேமுதிகவை கொண்டு வர முடியாது. ஒரு சீட் 2 சீட்டுக்கெல்லாம் அவங்க ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. இல்ல இப்ப நீங்க சொல்றது என்னன்னா சில தொகுதிகள்னா அவங்கள சில தொகுதிகளுக்கான செல்வாக்கு வந்து இப்படிதான் வந்து திராவிட கட்சிகள் மதிப்பிடும். ஓரளவுக்கு அதுவும் விஜயகாந்தனுடைய இறப்பு இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்களை வச்சு அவங்க பிளான் பண்ணலாம். இப்போ இது கூட நீங்க சொன்னால திமுகவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கணக்கு தான் இது. இது ஒன்றும் இது இருந்தாதாங்கிற மாதிரி கணக்கு இல்லை. வந்தா ஏற்றுக்கொள்வாங்கன்னு பாக்குறாங்க. அப்புறம் இன்னொன்னு, கூட்டணி கட்சிகளுக்கு அதிக சீட்டு தருவாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. கடந்த முறை கொடுத்த சீட்ல இருந்து குறையாம இருக்கும். அப்படி கொடுத்தா விடுதலை சிறுத்தைகளுக்கு வேணா கொஞ்சம் கூட கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ரிசல்ட் படி அவங்களுக்கு வந்து இளைஞர்கள் அதிகம் இருக்கிற கட்சி வந்து விடுதலை சிறுத்தைகள் தான். உங்களுக்கு ஓவராலா எல்லா கட்சியிலையுமே இன்னைக்கு இளைஞர்கள் பெரும்பாலும் வலதுசாரி மனநிலையில் தான் இருக்கிறாங்க. சீமான் கிட்ட போறது, விஜய் கிட்ட போறது, இந்த மாதிரி பொலிட்டிக்கலா இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிற நிலையில் ஓரளவுக்கு இந்த முற்போக்கு தளத்தில் அதிகமாக இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய கட்சியா இருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் தான். அதனால விடுதலை சிறுத்தைகளினுடைய கூட்டம் அதுக்கு ஒர்க் பண்றதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா ஒரு ஐடியாலஜிக்கலாகவும் ஒன்றா இருக்கிறதுனால அவங்களுக்கு வேணா சீட்டு கொஞ்சம் கூட கொடுப்பாங்களே ஒழிய மற்றவங்களுக்கு அவங்க கூட கொடுக்க வாய்ப்பு இல்லை. காங்கிரஸ் எல்லாம் அவங்க டெல்லியில பேசி அதே இடத்துக்கு முடிச்சுக்குவாங்க. அதனால அது ஒன்றும் பெரிய பிரச்சனையா வராது. அப்படியே தேமுதிக வந்தாலும் இவங்க சீட்ல ஏதாவது 2-3 அட்ஜஸ்ட் பண்ணி தான் கொடுப்பாங்களே ஒழிய எனக்கு என்னமோ அது ஒரு பெரிய பிரச்சனையா வராதுன்னு தான் நான் பார்க்குறேன். ஒரு சின்ன விஷயம், திமுகவை பொறுத்த மட்டும் அது கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் நிறைய இருக்குது. ஸ்டாலினுக்கும் ஒரு பதட்டம் இருக்குது ஆக்சுவலாக. ஏன்னா ஆன்டி இன்குபன்சின்றது சாதாரண விஷயம் கிடையாது. அவருக்கு ஒரு பதட்டம் இருக்குது. ஒரு ப்ரோ இன்குபன்சியில் முறியடிக்கணும் தான் ஒருங்கிணைவோம் அப்படின்ற விஷயத்தெல்லாம் எடுக்கிறார். ஓரணியில் திரள்வோம்லாம் அவர் கையில் எடுக்கிறார். அவரை பொறுத்த மட்டும் எதிர் அணிகள் வந்து பலமாக இருக்கக்கூடாதுன்றது தெளிவாக இருக்கார். அதை பலவீனப்படுத்தணும்னு தான் ஓபிஎஸ்ஸை பார்க்குறாரு, எல்லாம் பார்க்குறாரு. தேமுதிக அவர் வந்து கான்டாக்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டிய அவசியம் ஏன் வந்ததுன்னா, தேமுதிக அதிமுக மேலே கோபமாக இருந்தது ஒரு விஷயம். ராஜ்யசபா அடுத்த வருஷம் ஏப்ரலில் நடக்க போகிற தேர்தல், ராஜ்யசபா தேர்தலில் ஒரு சீட்டை அவங்களுக்கு அஷ்யூர் பண்ணுறாங்க. தேமுதிகவுக்கு ஒரு சீட் அஷ்யூர் பண்ணுறாங்க. திமுக அஷ்யூர் பண்ணாங்க. அடுத்த ஏப்ரலில் இவங்களுக்கு தேமுதிக ஒரு சீட்டு உங்களுக்கு நான் கொடுக்குறோம், நீங்கள் வாங்க எங்கள் கூட்டணிக்கு. நீங்கள் அதுவரையும் உங்கள் பிரச்சாரத்தெல்லாம் நீங்கள் பண்ணிட்டுருங்க, நீங்கள் திமுக விமர்சனம் கூட பண்ணுங்கள், டிசம்பர் மாதம் நம்ம பார்த்துக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் திமுகவுக்கு அவங்க தேவையாக இருக்காங்க. ஏன்னா நடுவில் வந்து வைகோ கட்சி கொஞ்சம் ஒரு மாதிரி லேசா ஊசலாட்டத்தோட இருந்தாங்க. இன்னைக்கு அவங்க ஊசலாட்டத்தோட இருக்காங்க. மல்லை சத்யா சொல்லியிருக்காங்க சீக்கிரம் வந்து திமுக கூட்டணி வெளியே துரை வைகோ மோடி எல்லாம் போய் பார்த்திருக்காரு. அவர் வேற ஒரு விஷயத்துக்காக போய் பார்த்தாருன்னா கூட மோடி சாதாரணமா இந்த மாதிரி விஷயத்துக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டார். நீங்க ஜெய்சங்கரை பாருங்க, இல்ல நிர்மலாவை பாருங்க, இல்ல அமித்ஷாவை பாருங்க. ஆனால் மோடியே அப்பாயின்மெண்ட் வந்து துரை வைகோ கொடுத்துருக்காரு அப்படின்னா நிச்சயமா இதுக்குள்ள பின்னாடி ஏதோ சிக்னிஃபிகன்ஸ் இருக்கு. நான் வைகோ மேல சந்தேகப்படல. ஸோ ஸ்டாலின் வந்து ஒரு முன்னெச்சரிக்கையாக ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காரு. வைகோ இடத்த காலி பண்ணால் கூட தேமுதிக வந்து பரவலாக செல்வாக்கு இருக்கிற தேமுதிக ஓரளவுக்கு அதை வச்சு நம்ம காம்பன்சேட் பண்ண முடியும் அப்படின்னு. அங்கே வைகோ போனாலுமே பாஜக அணிக்கு போனாலுமே அந்த கெமிஸ்ட்ரி அங்கே ஒர்க் அவுட் ஆகாது. அவருக்கு அரித்மெட்டிக் ஒர்க் அவுட் ஆனால் கூட கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகாது. அதனால் அவருக்கு பின்னடை வரும். ஸோ தேமுதிக இழுத்து போடுறது பெட்டர்ன்றது தான் இன்னைக்கு திமுகவில் இருக்கிற விஷயம். அதனால் தேமுதிகவின் சேவை திமுகவுக்கு தேவையாது. இன்னைக்கு நிலைமை அதுதான். அதை ஸ்டாலினும் உணர்றாரு. ஆக்சுவலாக அது எப்படி மெட்டீரியலைஸ் ஆகும்னு சொல்ல முடியாது. லக்ஷ்மி மேம், ஒரு இன்னும் வந்து புதிய கட்சிகளை உள்ளே கொண்டு வந்து ஒரு தேர்தலை சந்திக்கிற இடத்துல தான் திமுக இருக்கு. ஆனால் வந்து ஜீவா அவர் எடுத்து சொன்னார், திமுக எங்கே எல்லாம் பலவீனமாக இருக்கோ அங்கே எல்லாம் வந்து தேமுதிக பலமாக இருக்குது. திமுக பலவீனமாகவும் அதிமுக பலமாகவும் இருக்கிற தொகுதிகளில் தேமுதிகவுக்கு செல்வாக்கு இருக்குது. இந்த கேப்பை வந்து இவங்க தேமுதிக வச்சு ஃபில் பண்ண பார்க்குறாங்க அப்படின்னு. ஏற்கனவே வந்து இப்போ நீங்கள் 2021 சட்டப்பேரவை தேர்தலில் இல்லாத கட்சின்னு பார்த்தா கமல் கட்சி உள்ளே இருக்குது. அவங்களும் வந்து சட்டப்பேரவையில் வந்து இடங்கள் கேட்குற முடிவில் தான் இருக்கிறாங்க. ஸோ புதிய கட்சிகளை கொண்டு வர்றது வந்து இப்போது ஏற்கனவே இருக்கிற கூட்டணி கட்சிகள் அவங்க நாங்கள் அதிகமான இடங்கள் கேட்போம் அப்படிங்கும்போது இன்னும் வந்து புதுசாக ஒருத்தர் உள்ளே இழுக்கிற அளவுக்கு நீங்கள் ஏற்கனவே ஃபுல்லாக இருக்கிற இடத்துல இன்னொருத்தவங்களை கொண்டு வந்தீங்க அப்படின்னா இது பலவீனமானதுன்ற ஒரு பார்வையை உண்டாக்காது. திமுக கூட்டணி பலவீனமானதாக இல்லை. ஆனால் திமுகவினுடைய வாக்கு வங்கி அங்கே பெருசு. இது வந்து டிஎம்கே லெட் அலையன்ஸ் தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த எலெக்ஷன் வந்து டிஎம்கேக்கு டஃப்பாக தான் இருக்கும். ஏன்னா ஆன்டி இன்கம்பன்சி ஹெவியாக தான் இருக்குது. நீங்கள் வந்து நான் வந்து அதுக்காக வந்து லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம், ட்ரக் அப்யூஸு, இல்லை வந்து அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இது வந்து ஆக்சுவலாக வந்து திமுக தோற்கணும் அல்லது திமுகவிற்கு வெற்றி வாய்ப்புகள் இல்லை அப்படின்றத நிறுவ கூடியவர்கள் அல்லது அப்படி நினைக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய கருத்து. லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸ் இதே மாதிரியான மர்டர் கேசஸும் இருந்திருக்கு. இதே மாதிரி ஹானர் கில்லிங்ஸும் ஒவ்வொரு தமிழ்நாட்டிலையும் இந்தியா முழுக்கவும் எல்லா இடங்கள்லையுமே இருக்குது. அப்போ நான் வந்து லா அண்ட் ஆர்டர் இஷ்யூவோ இல்லை ட்ரக்ஸோ அதை பற்றி மட்டுமே சொல்ல நிறைய இடங்களில் அதாவது சோஷியல் இஷ்யூஸுன்றதை விட பீப்புள் வெல்ஃபேரில் அதாவது ஸ்டாலின் அவர்கள் வந்து நிறைய திட்டங்களை கொண்டு வராரு. அந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வந்து மக்களை சென்று அடையணும்னு நினைக்கிறாரு.
அதுக்காக தான் இந்த உங்களுடன் ஸ்டாலின் போன்ற திட்டங்கள் எல்லாமே கொண்டு வரப்பட்டிருக்கு. ஆனால் பேசிக் கம்யூனிட்டிஸ் இருக்குல்ல, அதில் நிறைய இடங்கள்ல வந்து மேல் இடத்துல இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அதை செய்யணும்னு நினைச்சாலும் கீழே வந்து அது செயல்படுத்தப்பட்டதா அல்லது செயல்படுகிறதா அப்படின்னு பெருசா வந்து அதுக்கான அந்த ஃபாலோ அப் இல்லாம இருக்கு. இன்னும் சொல்ல போனோம்னா பேசிக் கம்யூனிட்டிஸ்னு நான் எதெல்லாம் சொல்லணும்னா, நீங்க நிறைய இடங்கள்ல போய் பாருங்க, பெரும்பாலான இடங்கள்ல ஒழுங்கான சாலைகளே கிடையாது. ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டை பெரிய அளவில் குறை சொல்லணும், பிடபிள்யூடியை பெரிய அளவில் குறை சொல்லணும். நீங்கள் எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் லிஃப்டோட மெயின்டெனன்ஸ் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் பிடபிள்யூடி தான் பண்ணுறாங்க. ஏன் லிஃப்ட்டை மெயின்டைன் பண்ணல நீங்கள்? அது வந்து ரொம்ப பெரிய பேசிக் கம்யூனிட்டி. இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலில், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு நாளைக்கு 4000 5000 பேர் வந்து போகக்கூடிய இடத்துல லிஃப்ட்டை வந்து பிடபிள்யூடியால் மெயின்டைன் பண்ண முடியாதா? இது மாதிரியான கேள்விகள் மக்கள் கேட்கும்போது அது வந்து அன்றைக்கு வாக்கு செலுத்தும் போது கூட அதை வந்து டில்ட் பண்ணலாம். ஸோ ஆன்டி இன்கம்பன்சி ஹெவியாக இருக்குது எல்லா இடங்கள்லையும். இப்போ சென்னை முழுக்க நீங்கள் வந்து மெட்ரோக்காக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் நடக்குது, மெட்ரோக்காக நிறைய இடங்களில் வந்து ஒன் வே ஆயிடுச்சு, க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல் நிறைய இடங்களில் பாலங்கள் எல்லாம் கட்டப்படுது. அதெல்லாம் வந்து நீங்கள் டெவலப்மெண்ட்டுக்காக பண்ணுறது ஒத்துக்கிறேன். ஆனால் அது செஞ்சதுக்கப்புறம் கார்பரேஷன் வந்து இப்போ ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயின் போடுறாங்க, முடிச்சதுக்கப்புறம் இமீடியட்டாக அந்த பகுதிகளை வந்து க்ளோஸ் பண்ணணும், இல்லை ரோடு போடணும். இது மாதிரியான விஷயங்களை ஏன் செய்யறது கிடையாது? கார்பரேஷனோட சென்னையில் வந்து கார்பரேஷனோட ஃபெயிலியர் மிகப்பெரிய ஃபெயிலியர். எல்லா இடங்கள்லையுமே நீங்கள் போனீங்கன்னா சாலைகள் வந்து பள்ளம் இல்லாத ஒரு ரோடு கூட நீங்கள் பார்க்க முடியாது. நம்ம வந்து தமிழ்நாடோட யூஎஸ்பி திரும்ப நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, நமக்கு இங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை தான் நம்ம வந்து யூஎஸ்பியாக வெளியிலேருந்து வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்காக நம்ம சொல்லுவோம். அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நிறைய இடங்களில் கோட்டை விட்டுருக்காங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் தான். சின்ன பிரச்சனைகள்லாம் சேர்ந்து ஒரு பெரிய அளவிலான ஒரு எதிர்ப்பு மனநிலை உருவாக்கி இருக்கு. இது ஆமாம், இந்த எதிர்ப்பு மனநிலை நிறைய இடங்கள்ல இருக்கு. ஏன் வந்து கடந்த முறை திமுகவுக்கு வாக்களித்தவர்கள் திரும்பவும் இப்போ நான் டிஎம்கேக்கு தான் ஓட்டு போடணுமா அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல இருக்காங்க. இந்த மாதிரியான சின்ன பிரச்சனைகளை அல்லது மக்களுக்கான தேவைகளை, அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யலை அப்படின்னா அந்த ஆன்டி இன்கம்பன்சி இன்னும் வரக்கூடிய இந்த 6-7 மாதம் காலங்களுக்குள்ளாக அது வந்து பெருசாயிரும். இது இல்லைன்னு மறுக்கவே முடியாது. திமுகவுக்கு சேலஞ்சஸ் இல்லாமல் இல்லை. கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய கட்சிகளை எல்லா கட்டங்கள்லையுமே தக்க வைத்து கொள்ள முடியுமா அப்படின்ற ஒரு குவெஸ்டின் இருந்துகிட்டே தான் இருக்குது. திரும்ப வந்து இதுக்கான இந்த நரேட்டிவ் பில்டப் பண்ணுறதுல இருக்கட்டும், இல்லை வந்து வெளியில் பேசக்கூடியதாக இருக்கட்டும், இந்த கூட்டணியிலிருந்து விசிகாவை வெளியேற்றி விட வேண்டும் அல்லது விசிகா இந்த கூட்டணியில் இருக்கக்கூடாது அப்படின்ற அந்த பேச்சுக்கள் தொடர்ந்து இருக்கிறது. அவருக்கு திருமாவளவனுக்கும் நிறைய நேரங்களில் திமுக மீது அதிருப்திகள் இருந்திருக்கிறது. அதை அவர் பல நேரங்களில் அவர் வெளிப்படுத்தியும் இருக்கிறார். ஆனால் ஒன்றை வந்து அவர் திரும்பவும் தெளிவாகவே சொல்லியிருக்கார், நாங்கள் எப்போவுமே இந்த கூட்டணியிலிருந்து நான் வெளியேற போகிறது கிடையாது, இந்த கூட்டணி தான். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் நான் எதிர்க்கக்கூடிய சனாதனத்தையும் நான் எதிர்க்கக்கூடிய மதவாதத்தையும் அந்த ஐடியாலஜிக்கலாக நான் வந்து டிஎம்கேவோட தான் இருக்க முடியும். ரெண்டாவது, இந்த கூட்டணிக்குள்ள சலசலப்புகள் இருக்கு, இல்லைன்னு சொல்ல. காங்கிரஸுமே இந்த தேர்தலில் தங்களுக்கு வந்து அதிக எண்ணிக்கையில் இடங்கள் வேணும், கூட்டணி ஆட்சி வேணும் அப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இந்த எலெக்ஷனை மட்டும் வச்சு இதை வந்து நீங்கள் கணக்கிட முடியாது. 2029 தேர்தலில் தேசிய அளவில் காங்கிரஸுக்கு என்ன ஸ்பேஸ் வேணுமோ அதுக்கு வந்து டிஎம்கே தமிழ்நாட்டில் கொடுக்கக்கூடிய ஸ்பேஸை காங்கிரஸ்க்கு தேசிய அளவில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ்க்கு பெரிய அளவில் அவங்களுக்கு உதவியாக இருக்கும். ஏன்னா இந்த கடந்த முறை 2024 தேர்தலில் கூட தமிழ்நாட்டில் இருந்து தான் அவங்களுக்கு முழுமையான நம்பர்ஸ் கிடைச்சிது. இது கிடைக்கல, இந்த தமிழ்நாட்டில் இருந்து டிஎம்கேவால் அவங்களுக்கு கிடைச்ச நம்பர்ஸ் வரல அப்படின்னா காங்கிரஸுக்கு அங்கே வந்து எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட கிடைக்காமல் போயிருந்திருக்கும். அப்படி இருக்கும்போது திமுகவுக்கான சேலஞ்சஸ் இல்லைன்னு நான் சொல்லலை. அதனால திமுக கூட்டணி உடைஞ்சு போகாது, இல்லை வந்து கூட்டணி வந்து ரொம்ப இன்டாக்ட் ஆயிருக்கு அப்படின்றத கண்டிப்பாக இப்போ வரைக்கும் நம்ம ஒத்துக்கதான். கூட்டணி உடைவதற்கான வாய்ப்புகள் இல்லை, அதை வந்து நம்ம ஒத்துக்க தான் செய்யணும். கூட்டணி இன்டாக்டாக தான் இருக்குது. மேபி நியூ கம்மர்ஸ், அதாவது நியூ பார்ட்னர்ஸ் உள்ளுக்கு வரலாம். தேமுதிக எனக்கு தெரிஞ்சு திமுக கூட்டணியில் இடம்பெறுவார்கள் என்று நான் நினைக்கவில்லை. ரமேஷ் சார், இப்போ பிரியன் சார் வந்து ஒரு முக்கியமான இடத்தை சுட்டி காட்டினார். மதிமுக வெளியில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு திமுக கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சியோட நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது வந்து எல்முருகனும் சொன்னார், நயனார் நாகேந்திரனும் சொன்னார். அதுக்கு பிறகு தான் மதிமுக தொடர்பான இந்த பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிச்சது. ஒரு பாஜக திமுக கூட்டணிக்குள்ள கல் எறிய ஆரம்பிச்சிட்டாங்களோ? இல்லை, மதிமுக குறித்த இந்த வதந்தி வந்தவுடனே மிக அவசரமாக அந்த கட்சியினுடைய நிர்வாக குழு கூட்டப்பட்டு உடனே திரு வைகோ அவர்கள் இது வந்து திமுகவில் நமக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுள் பொசிஷன் ஏற்படுத்திவிடும் என்ற யதார்த்த நிலையை உணர்ந்து அவர் ரஷ் பண்ணார். ஒரே நாளில் கட்சி கூட்டம். அன்று மாலையே திரு மு.க. ஸ்டாலினை அவர் அறிவாலயத்தில் சந்தித்து நாங்கள் இந்த அணியில் தான் நீடிக்கிறோம்னாரு. அதன் பிறகு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஒரு 2 தடவை, ஒரு தடவை துரை வைகோ போனார், இன்னொரு தடவை வைகோ பார்த்துட்டாரு. ஸோ
வைகோ வந்து அவ்வளவு அவசரப்பட்டு முடிவெடுப்பார் என்று எனக்கு தோன்றவில்லை. பாரதிய ஜனதா அட்டெம்ப்ட் எடுக்கலாம், அல்லது அதிமுக கூட அட்டெம்ப்ட் எடுக்கலாம். அதிமுக வந்து அந்த மாதிரி முயற்சிகளை, சந்தேக விதைகளை தூவி பார்த்தார்கள், அதில் எடுபடலை, அது இதுவாச்சு. திமுக கூட்டணியில் நிறைய சலசலப்புகள் இருக்குது. மிக முக்கியமாக லக்ஷ்மி அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் வந்து ஒரு மேலோட்டமாக அவங்க சொன்னாங்க. அதில் உள்ள ஒரு விஷயம் இருக்குது. காங்கிரஸ் கட்சியில் ஒரு பிரிவினர், நான் ரொம்ப ஆத்தென்டிக்காக சொல்லுகிறேன், காங்கிரஸ் கட்சியில் ஒரு பிரிவினர் நமக்கு அதிக இடங்கள் வேணும், கூட்டணி ஆட்சி வேணும், அதற்கான சரியான தருணம் 2026 தான், அதற்கான சரியான வாய்ப்பு விஜய் தான் அப்படின்னு காங்கிரஸ் மேலிட பிரதிநிதிகளுக்கு தகவல்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அதிகாரபூர்வமாக ஒரு குழுவாக சென்று திரு ராகுல் காந்தியை சந்திக்கிற முடிவில் இருந்தார்கள். அவர் இந்தியாவில் இல்லை. அதன் பிறகு அவர் திரும்பி விட்டார். இப்போது அந்த டாக் இன்னமும் கட்சிக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. அதைத்தான் அந்த எந்த புள்ளியில் திருமதி லட்சுமி சுப்பிரமணியம் அவர்கள் சொன்னதை நான் வந்து வரேன்னா, காங்கிரஸ் வந்து நெக்ஸ்ட் எலெக்ஷனை பற்றி திங்க் பண்ணுது, பார்லிமெண்ட் எலெக்ஷனை பற்றி. ஆனால் காங்கிரஸ் கட்சியினுடைய சில முக்கியஸ்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம 89க்கு பிறகு மறுபடியும் ஒரு சென்ட்ரல் ஸ்டேஜுக்கு வர்ற வாய்ப்பு இப்போ உருவாகுது, இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணக்கூடாது. தட் இஸ் விஜயோட அலைனானா நம்பர் ஆஃப் சீட்ஸும் கிடைக்கும், வினபிலிட்டியும் கிடைக்கும். அதாவது அதுக்குன்னு தலைகீழ முடிவுகள் மாறப்போகிறதில்ல, ஆனால் வின்னபிலிட்டி வரும். வினபிலிட்டி அவங்க எங்கே நம்மளும் அவங்களும் சேர்ந்து எங்கே ஸ்ட்ராங்காக வரோமோ அங்கே வர வாய்ப்பு இருக்குது. நம்பர் கூட கிடைக்கும், நமக்கு ரெக்கக்னிஷன் கிடைக்கும். இட் வில் பி யூஸ்ஃபுல் இன் ஃபியூச்சர். அது நம்ம காங்கிரஸ் வந்து ரீஜெனரேட் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு என்று அங்கே ஒரு செக்ஷன். சார் ஒரு சின்ன சந்தேகம் சார் என்னன்னா, நீங்கள் சொல்கிற இந்த எல்லா சினாரியோவுமே ஒருவேளை டெல்லியில் காங்கிரஸ் ஆளும் கட்சியாக இருக்குது, மத்தியில் ஆளும் கட்சியாக காங்கிரஸ் இருந்ததுன்னா இந்த எல்லாமே வந்து அப்போ வேலிடாக இருக்கும். நம்ம டெல்லியில் ஆளும் கட்சியாக இருக்கிறோம், ஸோ தமிழ்நாட்டில் வந்து நம்ம ரீஜுவனேட் பண்ணலாம் அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க இன்னும் டெல்லியிலே அவங்களை பொசிஷன் வந்து டவுட்ஃபுல்லாக இருக்கும்போது ராகுல் 29 சூஸ் பண்ணுவாரா, தமிழ்நாட்டை சூஸ் பண்ணுவாரா? நான் அதுதான் சொல்ல வந்தேன். 29 தான் அவர்கள் பார்க்கிறார்கள் என்று நானும் அவங்க கருத்தோடு உடன்பட்டு தான் சொல்கிறேன். 29 தான் பார்க்குறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ காங்கிரஸ் அங்கே கலகலத்து போய்விட்டது. அந்த கூட்டணி மம்தா பானர்ஜி திரு ராகுல் காந்தியை முன்னிறுத்தி வெற்றி பெற முடியாதுன்னு ஓப்பனாக சொல்லிட்டாங்க. இட் வாஸ் எ ஓப்பன் ஸ்டேட்மெண்ட், பிளாக் அண்ட் ஒயிட்டில் பிரிண்டில் இருக்குது. அண்டு ஆல்மோஸ்ட் சரத் பவார் என்டார்ஸ்ட் இட், அந்த ஸ்டேட்மெண்ட்டை, தட் வி நீட் லீடர்ஷிப் சேஞ்ச் என்று சரத் பவாரும் ஃபீல் பண்ணுகிறார். ஸோ அவங்களுக்கு காங்கிரஸுக்கு என்ன தோணும்னா, ட்ரஸ்டட் ஆலி, ஒரே ஆலி இப்போ இருக்கிறத விட்டுறக்கூடாது, விட்டோம்னா நம்ம பழையபடி 99 கீழே போகணும் அப்படின்றதுனால தே வில் பி வித் டிஎம்கே, அவர்களோடு தான் இருப்பார்கள். ஆனால் காங்கிரஸில் இந்த மாதிரி ஒரு சலசலப்பு இருக்கிறது என்பதற்காக நான் அதை பாயிண்ட் அவுட் பண்ணுறேன். அதே மாதிரி டிஎம்கே ஐ திங்க் அட் எனி காஸ்ட் தே வில் ட்ரை டு மெயின்டைன் தி அலையன்ஸ், சேம் அலையன்ஸ். ஏன்னா அவங்களுக்கும் புரியுது கிரவுண்டு கொஞ்சம் முன்ன மாதிரி இல்லை. அதற்காக நான் சொல்லுகிறேன், வாக்காளர்களுக்கு பலமான கவனிப்பு இருக்கும். இந்த முன் எப்போதும் இடைத்தேர்தல்களில் இல்லாத அளவுக்கு இந்த தடவை இருக்கும். அதுக்கும் அவங்க ரெடி ஆகிட்டாங்க, ஃபுல் ஸ்விங்கில் ரெடி ஆகியிருக்காங்க. அதிமுக வலிமையான கூட்டணி இருந்து அந்த தான் பண்ணுவாங்க, அதை மேட்ச் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அவங்களும் பண்ணாத ஆட்கள்லாம் கிடையாது. அதுலேயும் ஒரு 60-70 பேர் ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு அவங்களாம் அதுக்கெல்லாம் ரெடியாகி தான் இருக்காங்க. எதற்காக சொல்கிறேன் என்றால், இவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸும் சிலது இருக்குது, அதை நாம் இல்லை என்று மறுக்க முடியாது. திமுகவுக்கு 1000 ரூபா கொடுக்கறது, அந்த அதே மாதிரி படிக்கிற பசங்களுக்கு, ஹையர் ஸ்டடீஸ் போகிற பசங்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறது. ஸோ ஒரு ஃபேமிலியில், பல ஃபேமிலியில் ஆயிரக்கணக்கான இல்லை லட்சக்கணக்கான குடும்பங்களில் 2000 ரூபா போயிட்டுருக்கு. இப்போ தேர்தல் சமயத்தில் 4 ஓட்டுக்கு 4000 போகும்னு வைங்க. ஸோ அந்த மாதமே கொஞ்சம் செழிப்பாக அவங்களுக்கு ஒரு திருப்தியாக இருப்பாங்க, திருப்தியான மனநிலைக்கு வருவாங்க. ஸோ ஆகவே இந்த மாதிரியான பஸ் ஒரு மெயின் இது. ஆனால் இதில் நான் சில கடுமையாக கருத்து முரண்படுகிறேன். உங்கள் சேனலுக்கு அளித்த நேர்காணலையும் கூட சொல்லியிருக்கிறேன், இதெல்லாம் வந்து நிர்வாகத்தின் பொறுப்பற்றத்தனத்தின் உச்சம். பஸ்ஸில் வந்து செக்ரட்டேரியட் போகிறவங்களும் ஃப்ரீயாக போவாங்க, பேங்க் எம்ப்ளாயீஸும் ஃப்ரீயாக போவாங்க, விமனு. எதற்கு அவர்களுக்கு கொடுக்கணும்? ஹையஸ்ட் சேலரி வாங்குறாங்க செக்ரட்டேரியட்டில் செக்ஷன் ஆஃபீஸர், அவங்களுக்குன்னு ஸ்பெஷல் பஸ் வேறு. இது தலைமைச் செயலகம்னு போர்டு போட்ட பஸ்ஸில் அவங்க வந்து அங்கே இறங்கி உள்ளே போகிறாங்க. நீங்கள் மீன் விற்கிற பெண்ணுக்கும் அவங்க கீரை விற்கிற பெண்ணுக்கும் இருக்கக்கூடிய சலுகை அவர்களுக்கு எதற்கு? அவர்களை இவர்கள் கழித்து கட்டி இருக்க முடியும். ஓட்டு அரசியலுக்காக அவர்களை சேர்த்தார்கள், பட்டியலில் சேர்த்தார்கள். ஆகவே இதெல்லாம் அவர்களுக்கு கை கொடுக்க போகுது எலெக்ஷனில். என்னதான் நீங்கள் வந்து ஊழல் இருந்தாலும், அடிமட்டத்தில் ஆளுங்கட்சிக்காரர்களுடைய மாநகராட்சி நகராட்சிகளில் அட்டகாசம் இருந்தாலும், என்னதான் நீங்கள் பப்ளிக் இஷ்யூஸ் அட்டன் பண்ணலான்னாலும், கூட்டணி வலிமை, பணபலம் இதுவும் பெருமளவு கை கொடுக்கும். பெரும் அதிருப்தி எழுந்தாலே ஒழிய இந்த மாதிரியான ஆட்சி மாற்றம்லாம் சாதாரணமாக நிகழ்ந்து விடாது. ஸோ எதிர்த்தரப்பில் உருவாகிற அணிதான் இவர்களுடைய தலைவிதியை தீர்மானிக்கும். ஒரு ஒன்றுபட்ட பாமக வந்துருச்சுன்னு வச்சுங்க, ஏதோ ஒரு முயற்சி எடுத்து
அதே போல் அவர் திரு பிரியன் சொன்ன மாதிரி ஓபிஎஸ் அப்படியே ஸ்டாண்டில் தான் இருப்பாரான்னு எனக்கும் சந்தேகமாக தான் இருக்குது. அவர் விஜய் ஆப்ட் பண்ணலாம், அல்லது வேறு வழியே இல்லைன்னா டிஎம்கே கூட ஆப்ட் பண்ணலாம். ஆனால் அதற்கு முன் தடுப்பு நடவடிக்கைகளை அந்த அணியைச் சேர்ந்தவர்கள் எடுப்பார்களான்னு பார்க்கணும். ஸோ தெர் இஸ் அ ஸ்ட்ராங் அலையன்ஸ் கிரியேட்டட். ஏடிஎம்கேக்கு கிடைத்து விட்டால் களம் சவாலாக இருக்கும். கிடைக்கவில்லை என்றால் விஜய் டூர் கிளம்பின பிறகு என்ன ஆகுது என்பதையும் பார்க்க வேண்டும். ஸோ ஆஸ் ஆன் டுடே டிஎம்கே சீம்ஸ் டு பி ஸ்ட்ராங் இன் த ஃபீல்டு. எல்லா எலெக்ஷன்ஸ்லையும் தமிழ்நாட்டில் வந்து கேஷ் ஃபார் ஓட்ஸ் இருந்திருக்கு. அதை வந்து நானே நிறைய நேரங்களில் நானே அதுக்கான ஆர்டிகிள்ஸ் எழுதியிருக்கேன். ஆனால் ஜென்ரல் எலெக்ஷனில் பெரிய அளவில் வந்து இந்த பணம் வந்து ஒர்க் ஆகாது. ஏன்னா போன தேர்தல்லையும் சரி, அதுக்கு முந்தின தேர்தல்லையும் சரி, அதிமுக வெற்றி பெற்ற போதும் சரி, திமுக வெற்றி பெற்ற போதும் சரி, வெற்றி பெற்ற கட்சி வந்து கொடுத்த காசு வந்து குறைவு. நீங்கள் அந்தந்த தொகுதிகளில் போய் கேட்டிங்கன்னா தெரியும். 500 ரூபா கொடுத்துருப்பாங்க ஏடிஎம்கே, ஆனால் திமுக வந்து 200 ரூபா கொடுத்துருந்துருப்பாங்க. திமுக ஜெயிச்சிருந்துருப்பாங்க, அதிமுக தோற்றுருப்பாங்க அந்த தொகுதியில். இன்னொரு தொகுதியில் திமுக 500 ரூபா கொடுத்துருப்பாங்க, இவங்க 200 ரூபா கொடுத்துருப்பாங்க. ஆனால் இவங்க தான் ஜெயிச்சிருப்பாங்க. பணத்தை மீறி ஒரு மேண்டேட்டுக்கு மக்கள் ரெடியாக இங்கே ரொம்ப நாள் எப்போதுமே அது இருந்திருக்கு. 2 கட்சிகள்கிட்டையுமே பணம் வாங்கிப்பாங்க, இல்லை யாரெல்லாம் பணம் கொடுக்குறாங்களோ எல்லார்ட்டையும் வாங்கிப்பாங்க. வேற கேஷ் இல்லாமல் வேற எப்படி இருந்தாலுமே மக்கள் வாங்கிப்பாங்க. கொடுக்கலனாலும் எனக்கு தரலன்னு கேட்கக்கூடிய போராட்டங்கள் நடந்த நாட்கள் எல்லாமே உண்டு. அந்த தொகுதிகள் எல்லாமே கருத்து மாறுபாடு அந்த பணத்தினால தீர்மானிக்காதுன்றதுல நான் மாறுபடுறேன். கொடுத்த கட்சி மீது கடுமையான அதிருப்தி இருந்தாலே ஒழிய கொடுத்த வாங்கின காசு போடுவார்கள். இல்ல சார், 2 கட்சியிலையுமே கவர் வாங்குறத நான் 2 கட்சியுமே கவர் கொடுக்குறார்கள். நான் கண்ணால பார்த்துருக்கேன். அதுதான் சார், ஒரு குடும்பத்தில் 2 கட்சியிலும் கவர் வாங்கினா 2 ஓட்டு உங்களுக்கு போட்டு அதிகமாக கொடுத்தவங்களுக்கு 3 ஓட்டு போடுறதும் உண்டு. 5 ஓட்டு இருந்ததுன்னா. ஏன்னா நாங்களும் இறங்கி போய் பேசுகிறோம். அதிருப்தி அலை இருந்தால்தான் அந்த கவரையும் வாங்கிட்டு அந்த கட்சிக்கு போட மாட்டான். அதிசயா அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.